வணக்கம். ஜூன் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. செவ்வாய் புதன் 2 நாட்களுக்குமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி இருக்க போகிற இந்த புதன்கிழமைங்கிறத சொல்கிறோம். வணக்கம். ஜூன் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை? செவ்வாய் பகவானுக்கும் கேது பகவானுக்கும் உரிய கிழமை செவ்வாய்க்கிழமை. கேது பகவான் இப்போ 3 ராசிகளுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறார். அந்த 3 ராசிகள் எவை அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். செவ்வாய் புதன் 2 நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், அலட்டல், கர்வம், தேவையற்ற திமிரான பேச்செல்லாம் இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. சரியாக தான் தோணும். அதுதான் பிரச்சனையே. அதனால் வழிபாடு பண்ணணும். செவ்வாய் புதன் 2 நாட்களும் மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 2 தெற்கு சிவப்பு செவ்வாய், 4 தெற்கு வெள்ளை புதன். நிதானம், பொறுமை. 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். மறந்துடாதீங்க. ஏன்? உங்கள் ராசிக்கு தலைவர் செவ்வாய். 2 நாளுமே நீங்கள் வழிபாடு நல்லா பண்ணணும். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். ராத்திரி விநாயகருக்கு. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். பாம்பன் சுவாமிகளே போற்றி, பழனியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, சௌமியனே போற்றி, சாரங்கமே போற்றி, சரத்வானே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். 2 நாளும் ஏழைகளுக்கு பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காமல் பசியாத்திருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும். உறுதி பண்ணிடு. வழிபாடு முக்கியம். விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ராத்திரியில். மறந்துடாதே. ரிஷபராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சூப்பர். கலகுறீங்க. பின்றீங்க. வெற்றி, உயர்வு. சும்மா முத்தமழை பாட்டு மாதிரி கலக்கல் உங்களுக்கு. நல்ல நாள். 2 நாட்களுமே வெற்றி, சந்தோஷம். மிருக சீரிடத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். மொத்தத்தில் 2 நாட்களுமே உங்கள் பிறைபலமான பெருந்தன்மை எதிரிகளையும் உதவி செய்ய வைக்கும் நல்ல நாட்கள். ஏன்னா நீங்கள் பெருந்தன்மையான ஆள். அதனால் அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு செவ்வாய், 2 1 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை புதன். 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, ஏகப்பட்ட பொறாமை இருக்குது உங்கள் மேலே. ஏங்க எங்கள் மேலே அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அதை குறைக்கணும். இல்லைன்னா அது வம்பு. திருஷ்டிக்கு பெரிய கெட்ட சக்திக்கு பெரிய வலிமை இருக்குது. இந்த காலத்தில் கெட்டதுக்கு தான் வலிமை அதிகம். அதனால் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா அந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, குமரகுருபரரே போற்றி, குக்குடமே போற்றி. குக்குடம்னா சேவல், முருகப்பெருமானோட கொடி. வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி. 2 நாளும் சொல்லுங்கள். 2 நாளும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை, நக்கீரர் அருளிய திருமுருகாற்று படை கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். சார் இதெல்லாம் நக்கீரர் திருமுருகாற்று புரியவே இல்லை சார். புரியணுங்கிற அவசியமே இல்லை. படிங்க, அவ்வளோதான். ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள் அப்படிங்கிறது கிடையாது. இன்னும் அதிகமாக வெற்றி பெறுவீர்கள். ஏன்னா இந்த 2 நாளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. வெற்றி வருகிறது. சீக்கிரம் வர்றதுக்கும் சிரமமெல்லாம் வர்றதுக்கும் இதை செய்யுங்க. மிதுன ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். 2 நாளுமே செவ்வாய் புதன் 2 நாட்களுமே உங்கள் பிறகு பலமான பெருந்தன்மையும் பேச்சு சாமர்த்தியமும் நிதானமும் வெற்றியை தரும். அவ்வளோதான். பிரமாதம். கள்ளக்கறிங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது. எப்படி மதிப்பிற்குரிய டிடிவி தினகரன் மீடியாவில் பேசும்போது கோபப்படாமல் பேசுகிறாரு, அந்த மாதிரி பேச்சிலேயே சாதிக்கிறீங்க காரியத்தை. வெற்றி. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 2 1 வடக்கு தெற்கு வெள்ளை பச்சை புதன். 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, ஏகப்பட்ட பொறாமை இருக்குது உங்கள் மேலே. ஏங்க எங்கள் மேலே அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அதை குறைக்கணும். இல்லைன்னா அது வம்பு. திருஷ்டிக்கு பெரிய கெட்ட சக்திக்கு பெரிய வலிமை இருக்குது. இந்த காலத்தில் கெட்டதுக்கு தான் வலிமை அதிகம். அதனால் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா அந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, குமரகுருபரரே போற்றி, குக்குடமே போற்றி. குக்குடம்னா சேவல், முருகப்பெருமானோட கொடி. வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி. 2 நாளும் சொல்லுங்கள். 2 நாளும்
ஆண்டாள் அருளிய திருப்பாவை, நக்கீரர் அருளிய திருமுருகாற்று படை. கோயிலில் இருந்து படித்து பாருங்கள் சார். இதெல்லாம் நக்கீரர் திருமுருகாற்று புரியவே இல்லை சார். புரியணுங்கிற அவசியமே இல்லை, படிங்க அவ்வளோதான். ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் அப்படிங்கிறது கிடையாது. இன்னும் அதிகமாக வெற்றி பெறுவீர்கள். ஏன்னா இந்த 2 நாளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது, வெற்றி வருகிறது. சீக்கிரம் வர்றதுக்கும் சிரமமெல்லாம் வர்றதுக்கும் இதை செய்யுங்க. கடகராசிக்கார நேயர்களை, சாயந்தரம் 4 மணியோட சந்திராஷ்டமம் முடியுது. எங்களை கேட்டால் ரிஸ்க் எடுக்க வேணாம், அவ்வளோதான். நாள் முழுக்கவே அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், பொறுமையாக இருங்க. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. பரிகாரம் முக்கியம். காலையில் சூரியனுக்கு வீட்டில் இருந்து தீபம் காட்டுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, புஷ்கரமே போற்றி, புரூரவசே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுத்துருங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தப்பிப்பீங்க. கெட்டது நடக்காது, நல்லது நடக்குதோ இல்லையோ. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. சார் சந்திராஷ்டமம் எப்போ முடியுது அதை சொல்லுங்கள் சார். சாயந்தரம் 6 மணியோட முடிஞ்சிருது. ஆனாலும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சிம்மராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்கள் சார். எங்களை கேட்டால் பகல் 12 மணிலேருந்து சந்திராஷ்டமம் உங்களுக்கு. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சரஸ்வதியே போற்றி, சௌமியனே போற்றி, சாரங்கமே போற்றி, சக்கரமே போற்றி. ஸ்ரீமன் நிகமாந்த தேசிகர் அருளி இருக்கிற சுதர்சன அஷ்டகம் படித்து பாருங்கள். புரியுதோ? வடமொழியில் இருக்கும், பரவாயில்ல, படித்து பாருங்கள். ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுறது நல்லது. எங்களை கேட்டால் அனுகூலமான எண் திசை நேரம் பகல் 12 மணிலேருந்து இல்லை, அதுக்கு முன்னாடி அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. கன்னிராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறவி பலம், நிதானம், பொறுமை ஜெயிக்குதுங்க. வளைஞ்சு கொடுத்தே நிமிர்றீங்க, அவ்வளவுதான். பொறுமையாக இருக்கிறீங்க, கலக்குறீங்க, பல்ல கடிச்சிட்டு இருக்கிறீங்க, ஜெயிச்சிட்டிங்க. பொறுமை. பல பேர் கூட திட்டியிருப்பாங்க, ரோஷமே இல்லை உனக்கு, பேசாமல் இருக்கிற மொன்ன அப்படின்லாம் திட்டியிருப்பாங்க. அவங்களாம் இன்றைக்கி ஆச்சரியப்படுவாங்க. இந்த 2 நாளும் ஜெயிக்கிறீங்க, அவ்வளோதான். வெற்றி பிரமாதம். சித்திரையில் பிறந்தவங்க விநாயகருக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுருங்க. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு தெற்கு வெள்ளை பச்சை செவ்வாய், 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, ஏகப்பட்ட பொறாமை இருக்குது உங்கள் மேலே. ஆட ஏங்க எங்கள் மேலே அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க அப்படி நினைக்கிறாங்க, அதை குறைக்கணும். இல்லைன்னா அது வம்பு. திருஷ்டிக்கு பெரிய, கெட்ட சக்திக்கு பெரிய வலிமை இருக்குது. இந்த காலத்தில் கெட்டதுக்கு தான் வலிமை அதிகம். அதனால் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா அந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, குமரகுருபரரே போற்றி, குக்குடமே போற்றி. குக்குடம்னா சேவல், முருகப்பெருமானோட கொடி. வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி. 2 நாளும் சொல்லுங்கள். 2 நாளும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை, நக்கீரர் அருளிய திருமுருகாற்று படை. கோயிலில் இருந்து படித்து பாருங்கள் சார். இதெல்லாம் நக்கீரர் திருமுருகாற்று புரியவே இல்லை சார். புரியணுங்கிற அவசியமே இல்லை, படிங்க அவ்வளோதான். ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் அப்படிங்கிறது கிடையாது. இன்னும் அதிகமாக வெற்றி பெறுவீர்கள். ஏன்னா இந்த 2 நாளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது, வெற்றி வருகிறது. சீக்கிரம் வர்றதுக்கும் சிரமமெல்லாம் வர்றதுக்கும் இதை செய்யுங்க. துலாராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வீண் செலவு, வீண் கவலை. ஆனால் 2மே கரெக்டுன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதானே வாழ்க்கையில் வர்ற சிக்கலே. அதுதானே நம்மளுக்கு நல்லதுன்னு படுறது எல்லாருக்கும் நல்லதுன்னு படுறது இல்லை. கிரக நிலைகள் சரியாக இல்லைன்னா நம்ம நல்லது தான் செய்வோம், அது கெட்டதாக மாறும். இப்போ அப்படி இருக்குது. ஜாகிரதையாக இருக்கணும். வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம். சித்திரையில் பிறந்தவங்க விநாயகருக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுருங்க. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை செவ்வாய், 2 வடக்கு பச்சை புதன். அவ்வளோதான். 2 நாளுமே நீங்கள் வழிபாடு நல்லா பண்ணணும். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும், ராத்திரி விநாயகருக்கு. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். பாம்பன் சுவாமிகளே போற்றி, பழனியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, சௌமியனே போற்றி,
சாரங்கமே போற்றி, சரத்வானே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். 2 நாளும் ஏழைகளுக்கு பசுமாடு நாய் காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்திருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். உறுதி பண்ணிடு. வழிபாடு முக்கியம். விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ராத்திரியில், மறந்துடாதே. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர், பிரமாதம். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். கேட்டையில் பிறந்தவங்க புதன்கிழமையும் 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமையும் விநாயகருக்கு தீபம் போடணும். ஆமாம், கேட்டைக்கு தலைவர் புதன், செவ்வாய்க்கிழமைக்கு தலைவரும் விருச்சிக ராசிக்கு தலைவரும் செவ்வாய். பண்ணிடுங்க, நல்லது. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 1, 2 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, ஏகப்பட்ட பொறாமை இருக்குது உங்கள் மேலே. அட ஏங்க எங்கள் மேலே அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க அப்படி நினைக்கிறாங்க, அதை குறைக்கணும். இல்லைன்னா அது வம்பு. திருஷ்டிக்கு பெரிய கெட்ட சக்திக்கு பெரிய வலிமை இருக்குது. இந்த காலத்தில் கெட்டதுக்கு தான் வலிமை அதிகம். அதனால் மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா அந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, குமரகுருபரரே போற்றி, குக்குடமே போற்றி. குக்குடம்னா சேவல், முருகப்பெருமானோட கொடி. வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி. 2 நாளும் சொல்லுங்கள். 2 நாளும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை, நக்கீரர் அருளிய திருமுருகாற்று படை கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். சார் இதெல்லாம் நக்கீரர் திருமுருகாற்று புரியவே இல்லை சார். புரியணுங்கிற அவசியமே இல்லை, படிங்க, அவ்வளோதான். ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் அப்படிங்கிறது கிடையாது. இன்னும் அதிகமாக வெற்றி பெறுவீர்கள். ஏன்னா இந்த 2 நாளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது, வெற்றி வருகிறது. சீக்கிரம் வர்றதுக்கும் சிரமம் இல்லாமல் வர்றதுக்கும் இதை செய்யுங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம், வம்பு வழக்கு அதிகம், நிதானம் பொறுமை, கோபம் தேவையற்ற பேச்சு அதிகம். எனவே கவனம், பொறுமை. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுங்க. மொத்தத்தில் சிறப்பான நாட்களாக இது இல்லை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3 தெற்கு பச்சை செவ்வாய். 2 வடக்கு வெள்ளை புதன். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சங்கடமாக இருந்துச்சுன்னா சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் செந்தூரே போற்றி, செய்யோனே போற்றி, பழனியே போற்றி, பரத்வாஜரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. சொல்லி பாருங்கள், அனுபவத்தில் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க உறுதியாக. 2 நாளும் பாம்பன் சுவாமிகள் எழுதியிருக்கிற ஷண்முக கவசம் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். அண்டமாய் அவனியாகி அரியனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு அப்படின்னு ஆரம்பிக்கு. சிக்கன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பச்சை அல்லது சகப்பு துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. ராத்திரியில் ஏதாவது ஒரு கோயிலில் தீபம் போடுங்க, அல்லது தீபத்தில் நெய் சேர்த்துங்க, எண்ணெய் சேர்த்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகமாக இருக்குது, வீம்பு அதிகமாக இருக்குது, பிடிவாதம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் தப்பிக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு தப்புன்னு தோணும். ஏன்னா கிரக நிலைகள் சிறப்பாக இல்லை. அதனால் என்ன செய்கிறது? பொறுமை, வழிபாடு முக்கியம். நிதானமாக இருக்கணும், யோசித்து பண்ணணும். அவிட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுங்க. அனுகூலமான எண் 3 வடக்கு பச்சை செவ்வாய். 2 தெற்கு வெள்ளை புதன். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சங்கடமாக இருந்துச்சுன்னா சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் செந்தூரே போற்றி, செய்யோனே போற்றி, பழனியே போற்றி, பரத்வாஜரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. சொல்லி பாருங்கள், அனுபவத்தில் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க உறுதியாக. 2 நாளும் பாம்பன் சுவாமிகள் எழுதியிருக்கிற ஷண்முக கவசம் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். அண்டமாய் அவனியாகி அரியனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு அப்படின்னு ஆரம்பிக்கு. சிக்கன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பச்சை அல்லது சகப்பு துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. ராத்திரியில் ஏதாவது ஒரு கோயிலில் தீபம் போடுங்க, அல்லது தீபத்தில் நெய் சேர்த்துங்க, எண்ணெய் சேர்த்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். உறுதி.
கும்பராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லைங்க. வீண் வீம்பு, வெத்து கெத்து, ஓவர் அலட்டல் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் உங்ககிட்ட இருக்குங்கிறது தெரியாது. என்ன பண்ணுறது? வழிபாடு எப்படி சொல்கிறோம்? நிதானம், பொறுமை. அவிட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஏங்க, அவிட்டத்தினோட தலைவர் செவ்வாய் பகவான். அதனால் அனுகூலமான எண் 6 தெற்கு பச்சை செவ்வாய், 4 வடக்கு வெள்ளை புதன். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சங்கடமாக இருந்துச்சுன்னா சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் செந்தூரே போற்றி, செய்யோனே போற்றி, பழனியே போற்றி, பரத்வாஜரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி சொல்லி பாருங்கள். அனுபவத்தில் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க உறுதியாக. 2 நாளும் பாம்பன் சுவாமிகள் எழுதியிருக்கிற ஷண்முக கவசம் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். அண்டமாய் அவனியாகி அரியனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு அப்படின்னு ஆரம்பிக்கு. சிக்கன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பச்சை அல்லது சகப்பு துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. ராத்திரியில் ஏதாவது ஒரு கோயிலில் தீபம் போடுங்க, அல்லது தீபத்தில் நெய் சேர்த்துங்க, எண்ணெய் சேர்த்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும் உறுதி. மீனராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லைங்க. கோபம், தடுமாற்றம், வீண் வீம்பு, அதிக ரோஷம் இதெல்லாம் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஆனால் அது தப்புன்னு தோணாது உங்களுக்கு. அதுதான் கிரகநிலை பண்ணுற விளையாட்டு. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் 3 தெற்கு பச்சை செவ்வாய், 2 வடக்கு வெள்ளை புதன். சிம்மராசிக்கார நேயர்களை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடுறது நல்லது. திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே, கவனமாக இருங்க. மனசு நல்லா இல்லைன்னா மந்திரம் சொல்லுங்கள். ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சியவனரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் 10 பாட்டு முருகப்பெருமான் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சங்கடமாக இருந்துச்சுன்னா சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் செந்தூரே போற்றி, செய்யோனே போற்றி, பழனியே போற்றி, பரத்வாஜரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி சொல்லி பாருங்கள். அனுபவத்தில் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க உறுதியாக. 2 நாளும் பாம்பன் சுவாமிகள் எழுதியிருக்கிற ஷண்முக கவசம் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். அண்டமாய் அவனியாகி அரியனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு அப்படின்னு ஆரம்பிக்கு. சிக்கன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பச்சை அல்லது சகப்பு துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. ராத்திரியில் ஏதாவது ஒரு கோயிலில் தீபம் போடுங்க, அல்லது தீபத்தில் நெய் சேர்த்துங்க, எண்ணெய் சேர்த்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும் உறுதி. நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.